வங்கக்கடல்ல ஏற்கனவே உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக வடமேற்கு திசையில நகர்ந்து வந்த நிலையில இனி வரக்கூடிய நேரத்துல அது வடக்கை நோக்கி நகரப்போகிறது. அதாவது வடக்கு திசையை நோக்கி நகரப்போகிறது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும், தமிழகம் மட்டுமில்லாம ஆந்திரா, ஒடிஷா போன்ற மாநிலங்களுக்கும் அந்த மேகக்கூட்டங்கள் நகர்ந்து வருவதன் காரணமாக அந்த மாநிலங்களையும் பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சரி, தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு எப்படி இருக்க போகிறது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்போது தமிழகத்துல வடகடலோர மாவட்டங்கள், அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்கள்ல மட்டும்தான் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஒரு சில நேரங்கள்ல கனமழை அப்படின்றதான விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். அதை தவிர்த்து மற்ற தமிழக பகுதிகளில் நம்ம பெருமளவுக்கு மழையை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு நம்மை விட்டு விலகி செல்கிறது. இப்ப பார்க்கலாம், அடுத்த 6 மணி நேரத்தில் எப்படி மாறப்போகிறது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்த 24 மணி நேரத்துல எப்படி நகரப்போகிறது, அடுத்த 48 மணி நேரத்துல அதோடைய தீவிரத்தன்மை, அந்த மழை பொழிவை கொடுக்கக்கூடிய அந்த அடர் மேக கூட்டங்கள் எல்லாமே நமக்கு ஆந்திரா, ஒடிஷா போன்ற மாநிலங்களை நோக்கி செல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நமக்கு வராம அவங்களுக்கு தான், அதாவது அந்த மாநிலங்களுக்கு தான் அது சென்று பெருமழையை கொடுக்க போகிறது அப்படின்றத இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த வாரம் தென் தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல அதி கனமழை பெய்தது இல்லையா, அதுவும் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய தாக்கம் தான். அந்த மாதிரியான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மற்ற மாநிலங்களுக்கு தான் மழையை கொடுக்க போகிறது. நமக்கு மழைக்கான தீவிரம் இனிமே கிடையாது. இன்றும் நாளையும் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மழை பெய்து வந்தாலுமே கூட ஒரு சில நேரங்கள்ல அது கனமழையாகத்தான் இருக்குமே தவிர அதீத கனமழையாகவோ அல்லது அச்சமூட்டக்கூடிய வகையிலான மழை பொழிவுக்கான வாய்ப்பு தமிழகத்திற்கு, குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு இல்லை அப்படின்றத இப்ப நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். சரி, வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மட்டும்தான் நமக்கு ஒரு சில நேரங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே நமக்கு பரவலாக கனமழைக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடையாது. ஆனா லேசானதுல இருந்து மிதமானது வரைக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு மற்ற மாவட்டங்கள்ல அந்த மாதிரியான மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.